பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த ஜூலை மாசத்துல தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன வந்து சொன்னால், ஏசாயா 60:1, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. ஆமாம் பிரியமான தேவச்சனமே, இந்த மாசத்துல தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வார்த்தை எலும்பி பிரகாசிக்கிற மாசம் இந்த மாசம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் நீங்க எலும்பி பிரகாசிப்பீங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய மகிமை உங்க மேல் உதிக்கும். அப்போ 2வது வசனம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய சூழ்நிலையை குறிக்குது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்குன்னு சொன்னா, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அப்படின்னு சொல்லி தேவன் வார்த்தை கொடுக்குறாரு. அப்போ நம்ம இருளான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது அந்த சூழ்நிலை நம்ம ஜெயிச்சிடலாம், ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆனா அந்த இருளை பார்த்தோன்னே பயம் நமக்கு. இப்படிதான் சீஷர்கள் பயந்தாங்க. நல்ல ஒரு சூழ்நிலையில கடல்ல போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நேரா காற்றும் கடலும் கொந்தளிச்சுது. அந்த சூழ்நிலை இருளாய் மாறினது. அப்ப இருளாய் மாறினோடனே அந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள பயம் வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி சுற்றி தேடும் பொழுது அவர்கள் இயேசுவை கண்டார்கள். யாருனாலும் விடுதலை கொடுக்க, அப்ப இயேசு இருக்காரு, இயேசு விடுதலை கொடுப்பாருன்னு சுற்றி பார்க்கும் போது ஆண்டவரே பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு உங்க கூடயே நான் உன்னை எலும்பி பிரகாசிக்க வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் அவங்களை பார்த்து சொல்றாரு. அப்ப உங்களுக்கு இருள் போன்ற சூழ்நிலை எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு தடை வருதா, அதாவது அந்த இடத்துல கடந்து போக முடியாத அளவுக்கு தடை வருதா, கர்த்தர் இந்த காலை வேலையில உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படக்கூடாது, எந்த காரியத்திலும் பயப்படக்கூடாது, இந்த காரியத்துல இறங்கி ஜெயிக்கணும், பயத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப கர்த்தர் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை தரல, பெலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். பாருங்க, சீஷர்களுக்கு அந்த பெலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி இல்லாதனாலதான் அவங்க பயத்துல அந்த ஆவி தனக்குள்ள இருக்கின்றதே அவங்க நிதானிக்கல. அப்போ ஆண்டவர் எந்திரிச்சுன்னு ஒரே வார்த்தை சொன்னாரு, இறையாதே அமைதலாயிரு. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் சொன்னா ஆகும், அவர் கட்டளையிட்டா நிற்குங்க. அப்ப அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னாரு, இறையாதே அமைதியாயிரு. முடிஞ்சிச்சு. அந்த பிரச்சனையை முடிக்கிறதான சொல்யூஷன் ஒரே ஒரு வார்த்தையில தான் இருக்குது. ஆனா நம்ம அதை பெருசா பார்த்து பயந்து கலங்கி நம்ம மனசு உடைஞ்சு போய் தாரத்தாரையா கண்ணீர் ஊற்றி இருக்கிறது ஆண்டவர் விரும்ப மாட்டாரு. அவர் அதை ஜெயிக்கிறதுக்கு விரும்புவாரு. சொல்றாருல, ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லியிருக்காருல, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் ஜெயிச்சார் அப்படின்னா அந்த சூழ்நிலை அவருக்கும் அது ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான். ஆனா அவர் சூழ்நிலையை பார்க்கல, அவர் ஆண்டவர் நம்பிக்கையை பார்த்தாரு. இன்னைக்கு அந்த நம்பிக்கையோட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இறையாதே அமைதலாயிரு. அப்ப இறையாதே அமைதலாருன்ற வார்த்தைக்கு வல்லமை புறப்பட்டு அந்த சூழ்நிலை, அந்த இருள, அந்த புயல் காற்று எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதுல அந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டு அதை மாற்றினது. இன்னைக்கு எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொன்னாருன்னா, இருள் உங்களை மூடுற மாதிரியான சூழ்நிலை வந்துதான் இருக்கும். ஆனா அந்த இருளான சூழ்நிலையில கர்த்தரோட மகிமை உங்க மேல உதிக்கும். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க உங்க மேல கர்த்தரோட மகிமை உதிக்கும்னு சொல்லி? அப்ப இருள இருக்க ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்ன மாதிரி, அப்ப உங்களுடைய வெளிச்சத்தின் இடத்துக்கு தான் இருள இருக்க ஜனங்கள் தேடி வருவாங்க. ஏன் தேடி வருவாங்கன்னா, எங்களுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்காதா, யாராவது எங்களுக்கு இதுல விடுதலை தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜனங்கள் உங்களை தேடி வருவாங்க. பாருங்க, அந்த இடத்துல அந்த சீஷர்களுக்கு கரைக்கு போயிட்டாங்க மறுபடியும். அப்ப அந்த இடத்துல லேகியோன் பிசாசு மண்டி போடுது ஆண்டவர் முன்னாடி, எங்களை துரத்தி விடாதீங்க, எங்களை நரகத்துக்கு அனுப்பாதீங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பிசாசுகளுக்கு தெரியும் தேவ வார்த்தைக்கு வல்லமை சொல்லி ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த சூழ்நிலையை உருவாக்குனதே அந்த லேகியோன் பிசாசு தான். அப்போ நம்ம வாழ்க்கையில லேகியோன் பிசாசு எப்பேற்பட்ட புயலையும் காற்றையும் இருளையும் நமக்கு முன்னாடி மாய்மாலமாய் காட்டியிருந்தாலும், இயேசுடைய வார்த்தையை நம்பி நம்ம நிற்கும் போது, அவருடைய வார்த்தையை நம்ம பேசும் பொழுது கர்த்தர் அதை உடைத்து போடுவார், சுக்குநூறாக்கி போடுவார். நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட லைஃப் ஸ்டைலை மாற்றுகிற தேவன் அவர். அவர் நம்ம
நம்மள நல்லா வாழ வைக்கிற தெய்வம். நம்ம ஒரே வாடகை வீட்டிலேயே வைக்க மாட்டாரு. அவர் உங்களை சொந்த வீட்டுக்கு போக வைப்பாரு. அவரோட வார்த்தைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. ஆனா நம்மளுக்கு விசுவாசன்றது தேவைப்படுது. நம்ம கிட்ட என்ன தப்பு விட்டோம்? ஒரு அடி வாங்குறோம் அப்படின்னா அதுல என்ன தப்பு விட்டோம்? நம்ம பயந்தோமா? சரி, நம்ம பயந்துருக்கோம். இனி அந்த பயத்தை நம்ம செய்யக்கூடாது. பயத்தினால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பயத்தினால பொய் சொல்லிடுவாங்க. அப்ப பொய் சொல்லும் போது அந்த காரியம் தெரிய வரும்போது அவங்க மாட்டிக்கிட்டு அவங்க சில பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. இப்ப இந்த காலை வேலையில ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்கள் அவங்க உறுதியாக்க முடியாது. இந்த வேலையில ஒப்பு கொடுத்தோம்னா நம்ம மறுபடியும் அதை செய்யக்கூடாது. அப்படிதான் அந்த விபச்சார ஸ்திரீ செஞ்சா. என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த விபச்சார ஸ்திரீ ஒருவரும் உன்னை கல்லெறியான்னு கேட்டப்ப இல்ல ஆண்டவர் அப்படின்னு சொன்னா, சரி நானும் உன்னை எரிய மாட்டேன், ஆனா இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னாரு. அதாவது நம்மளுடைய பார்வைக்கு ஒரு தப்பு அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கல. அப்ப அந்த காரியத்தை இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நானும் உன்னை கல்லறிய மாட்டேன், இனிமே நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இருதயத்துல ஆவியானவர் இந்த காலை வேலையை உணர்த்துறாரோ, அந்த தப்பெல்லாம் நம்ம தேவ முன்னாடி அறிக்கை செய்து மறுபடியும் அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வரும் பொழுது அதை அது நம்ம வேண்டாம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது கர்த்தர் எல்லா காரியங்களும் நம்மளுக்கு மாற்றி தருவார். இந்த ஏசாயா 60ல ஒரு 6 வசனம் இருக்குது. அந்த 6 வசனத்திலயுமே நீங்க வாசிச்சு பாருங்க. தொடர்ந்து 1ல இருந்து 6 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களோட எழுப்புவார். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்கன்னு சொல்லி. இது ஒரு வார்த்தையில முடிகிறதான சூழ்நிலை. இதை நீங்க போட்டு ரொம்ப அழுத்தப்படுத்திக்கிட்டு பாரப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். நீங்க சபைக்கு போறீங்கன்னா, நீங்க ஜெப குறிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சபைக்கு போறீங்க, ஒரு இடத்துல நீங்க ஜெப குறிப்புக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல கர்த்தர் அவங்களுக்கு பாரப்படுத்துவாரு. அவங்களுடைய இருதயத்துல நீங்க என்ன உணர்றீங்களோ அந்த உணர்வு தேவன் அவங்களுக்கு தருவாரு. நிச்சயமா ஆவியானவர் உங்களுக்காண்டி அவங்கள ஜெபிக்க வைப்பாரு. அதனால உங்களுக்கு ஆண்டவரும் ஜெபிக்கிறாரு. உங்க மேல உங்களை கொண்டு போய் கொடுத்த அந்த ஊழியக்காரரும் உங்களுக்காண்டி ஜெபிப்பாரு. அப்ப அந்த காரியங்களை தேவன் உற்று நோக்கி அவர் செய்யற விண்ணப்பத்துக்கு நிச்சயம் பதில் தருவார். கண்டிப்பா அந்த சூழ்நிலை நீங்க ஜெயிச்சிருவீங்க. அன்னைக்கு சீஷர்களை காப்பாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்றைக்கு உங்களுக்காண்டி செபிப்பதற்கு, நீங்க தைரியப்படுவதற்கும் உங்களுக்காக உங்களோட மேய்ப்பர்கள் இருப்பாங்க. நிச்சயமா உங்களை வழி நடத்துகிற உங்க மேய்ப்பர் நிச்சயம் உங்களை தேவ சமூகத்துல உங்களை நினைவுபடுத்தி உங்களை அதுல இருந்து விடுதலையாக்க அவங்க ஜெபிப்பாங்க. நிச்சயமா நீங்க எந்த விஷயத்தெல்லாம் மனுஷங்களை நம்பி இருக்கிறீங்களோ அந்த மனுஷன் எப்படிப்பட்டவங்கன்னு இந்த மாசம் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த மனுஷன் விலகி ஓடுற வழியும், யாரு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணா டாப்ல வருவீங்கன்ற அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியும் கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்றைக்கு பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே எழும்பி பிரகாஷ் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உண்மையில் வீழ்த்துன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நீங்க எங்களோட வாழ்க்கையில செய்கிற எல்லா அற்புதத்துக்காண்டி நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்க எழும்பி பிரகாசிக்க போறோம். ஆண்டவரே உங்க ஒளி எங்க மேல வந்ததுக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க சூழ்நிலை செய்த எல்லா தவறுகளையும் தேவன் மன்னிப்பீராக. ஆண்டவரே அது இல்லைன்னா ஒரு வழி இல்லை அப்படி நான் சொல்லலைன்னா அந்த இடத்துல இதாகும்னு சொல்லி பிரச்சனையாகும், நிறைய காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே எல்லா இருளான சூழ்நிலைகள் மாறட்டும். இப்படி வார்த்தைக்கு வல்லமைன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ஆண்டவரே இதை ஜெயிக்கிற பலனை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த சூழ்நிலைக்குள்ள அடம்ட் ஆகாதபடிக்கு, நாங்கள் சிறை பிடிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரே அதில் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களை வெளியே கொண்டு வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை இந்த 1ஆம் தேதி விடுதமாய் இந்த அடுத்து வருகிற இந்த 6 மாசம் இறங்கி கலக்கிற மாசமா இருக்கிறதுனால ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இந்த மாசத்துல பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அதை கேட்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், ஆச்சரியமான காரியங்களோட வாழ்க்கையில சேரத்தாண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறோம்பா. கடந்து போறதற்கான நன்றி செலுத்துகிறோம்பா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கு. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஜெயித்து ஜெயமெடுக்க உதவி செய்யுங்க. சூழ்நிலை சிறைப்பட்டுல மாட்டிக்க கூடாது ஆண்டவரே. உடைந்து போன இருதயத்தை கர்த்தர் காயம் கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினால எழுந்து பிரகாசிக்கிற ஆண்டவரே ஒரு மகிமை பிள்ளைகளுக்கு நேரம் கடந்து
போகட்டும்பா. ஆண்டவரே ஆவிக்குரிய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆவியானவர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே அந்த சூழ்நிலை கண்டுகொள்ளாதபடிக்கு ஒரு வார்த்தையில் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற வல்லமை உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க ஆண்டவரே இதை காட்டில் அதிகமாக செய்யும்படியாக ஆவியானவர் ஆண்டவரே நீ வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். என்ன பேசணும், என்ன யோசிக்கணும்ன்ற அந்த யோசனை நினைவை ஆண்டவரே பாரமான இருதயம், உடைக்கப்பட்ட இருதயத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவரே ஜெயிக்கிற ஒரு இருதயத்தை கத்த தாங்க ஆண்டவரே. ஒரு சிங்கத்தை போல தைரியமா இருக்க, சிங்கத்தை போல ஆண்டவரே சூழ்நிலையை ஃபேஸ் பண்ண தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படியாக செய்கிறதற்காக நன்றி செலுத்துறோம்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாசம் இந்த முதலாம் நாள்ல இருந்து இதை கேட்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரே. இவங்க மேல இருக்கிற அந்த ஒளி, கர்த்தருடைய ஒளி இவங்க மேல வந்து ஆண்டவரே அப்பா இருளக ஜனங்களை, கட்டுண்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே இயேசு குறித்து அறிவிக்கிறவங்க அறிவிப்பு உண்டாயிருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாசம் போன மாசத்தோட டபுள் மடங்கு ஸ்பீடா ஆண்டவரே ஓட தேவன் உதவி செய்யுங்க. வருமானம் வர்த்திக்கணும் ஆண்டவரே, ஊழியங்கள் வர்த்திக்கணும் ஆண்டவரே, எல்லைகள் விசாலமாகணும், கூடார வாசல் விரிவாகணும் ஆண்டவரே. கர்த்தர் இந்த மாசம் அப்படியாக செய்யறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் பேர் பெற, அவங்க குடும்பங்களில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க. பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால எல்லா இதை கேட்கிற எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாவதாக, பிசாசின் பிடிமானங்கள் விலகுவதாக, அது அஸ்திபாரங்கள் தகர்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எல்லா மன உளைச்சலை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்துல அண்டவரே குடும்பத்திற்கு ஒருத்தரை வைத்து அண்டவரே ஒருத்தங்களை வைத்து அண்டவரே மன உளைச்சலை உண்டு பண்ணுகிற பொல்லாதான கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கண்டிந்து கொண்டு அப்புறப்படுத்தி செபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தினால குமாரன் விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடுதலையாக சொன்ன வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால அண்டவரே அப்படிப்பட்ட மனிதர்களை இயக்குகிற எல்லா பொல்லாத நெகட்டிவான ஸ்பிரிட் எல்லாம் இயேசுவின் நாமல வெளியேறி போவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால மன தைரியமாய் நிற்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே விசுவாசமாய் பேச நடக்க சிந்திக்க தேவன் கிருபை கொடுப்பீராக. உங்க கிருபை ஆண்டவரே தலைமுறை தலைமுறைக்கும் தாங்குற உங்களுடைய தயவு ஆண்டவரே பிள்ளைகளை இறக்கம் செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே. இந்த மாசம் பிள்ளைகளை இறங்கி கலக்கிற மாசம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே உங்க தொழிலுக்காண்டி ஆயத்தப்படுத்தின இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. தைரியமா முயற்சி செஞ்சு ஜெயிக்கணும் ஆண்டவரே. இந்த மாசம் நான் ஜெயிக்க வைப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. பிள்ளைகளை நிச்சயம் ஜெயிக்க வைப்பீங்க ஆண்டவரே. வேலை பார்க்க ஸ்தலங்களை நீங்க ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இருளக ஜனங்கள் எங்களால ஜெயிக்க முடியல, ஆனா நீ மட்டும் எப்படி ஜெயிச்சுன்னு கேட்க முடியுது. ஏசு எனக்கு உதவி செய்தார், நான் ஜெயிச்சேன், நீங்களும் வாங்க அந்த ஏசுடன் சொல்லத்தக்கதை கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஊழியத்துல ஜெயிக்க உதவி செய்யுங்க. இது வரைக்கும் ஊழியத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருந்திருக்கலாம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க தேவன் உதவி செய்யுங்க. ஊழியத்துல ஸ்பான்சர்ஸே இல்லைன்னு நினைக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 1ஆம் தேதியில இருந்து ஆண்டவரே நல்ல ஸ்பான்சர்ஸை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே கர்த்தருக்கு உண்மையா எழுப்பி பிரகாசிக்கிறவங்களுக்கு ஆண்டவரே கர்த்தர் நீ ஸ்பான்சர்ஸை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு நாள் அந்த ஊழியக்காரங்க பணத்துக்காண்டி நிக்க கூடாது ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் அற்புதத்தை செய்தக்காண்டி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணிட்டே இருங்கப்பா ஆண்டவரே. அந்த ஃபினான்ஷியல் எப்படி ஹேண்டில் பண்ற நாலேஜையும் நீங்க கூட இருந்து கைட் பண்ணுங்க ஆண்டவரே. அப்படியாக கர்த்தர் செய்யறதுக்காண்டி ஸ்தோத்திரம். தேவையில்லாத சாவாசனத்து விலக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.